அடுத்து நம்ம சிலபஸ் இது டைபோரின் ஒன்று பார்த்தோமா, அதாவது மோனோசெமி ப்ரிப்பரேஷன் கரெக்டா. இந்த டைபோரின் அப்படிங்கிறது அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா B2H6 B2H6. இதுல ரெண்டு ஹைட்ரஜன் ரிஜெக்ட் ஹைட்ரஜன் கரெக்டா, ஒரு போரான் இன்னொரு போரான். அதே மாதிரி அதனுடைய வெட்ஜ் இது அதனுடைய எப்போது இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் டெர்மினல் ஹைட்ரஜன், இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் டெர்மினல் ஹைட்ரஜன். சரிங்களா. நீட்ல கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு pH3 இது எழுதலாமா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இல்லையா? 6 electronic species electron deficient. என்ன hybridization? sp2 hybridization. என்ன trigonal planar trigonal planar electron deficient ஒரு கார்போகேட்டையான் மாதிரி. so sp2 hybridization. B2H6 இதான் B2H6. இது டைபோர் என்ன? இது என்ன hybridization? எல்லாமே சிங்கிள் பாண்டா? எல்லாமே என்னது சிங்கிள் பாண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல கேட்ட क्वेश्चन BH3 sp2 hybridization B2H6 sp2 hybridization. ஸ்டேட்மென்ட் ரெண்டுமே என்னது sp2 இல்ல, இது sp2 பட் இது என்னது. ஆனா நம்ம போரசின்ல பாக்கும்போது ரெண்டுமே என்னது sp2 hybridization. பட் போரசின்ல BH3 அப்படிங்கிறது sp2 hybridization, B2H6 அப்படிங்கிறது sp3. ஏன்னா எல்லாமே என்ன பாண்ட் சிங்கிள் பாண்ட். இந்த பாண்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா momentarily sigma bond. momentarily sigma bond. ஏன் இது momentarily sigma bond னு சொல்றேன்? momentarily sigma bond அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது BH2 இதான் BH3 கரெக்ட்டா, இதான் BH3 இது sp2 hybridization. இன்னொரு BH3 எழுதும் ஹைட்ரஜன் 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 கரெக்ட்டா. இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா? இதுவும் என்னது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாண்ட் இதுக்கும் இதுக்கும் ஆல்டர்னேட்டிவா ஆட் ஆகும். அதாவது இந்த ரெண்டு ஆட்டத்துக்கும் இந்த ஒரு பாண்ட் வந்து காமனா எலக்ட்ரான் கொடுக்கிறதோ பிரேக் பண்றதோ எலக்ட்ரான் கொடுக்கிறதோ பிரேக் பண்றதோ இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரான் கொடுக்கும்போது மொமெண்டரி சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு பாண்ட் இருக்கு, இந்த போரான் ஹைட்ரஜன், இது போரான் ஹைட்ரஜன் பாண்டா. ஆனா இதுக்கு என்ன இருக்கு போரான் ஹைட்ரஜன். அப்ப ரெண்டுக்கும் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த பாண்டுக்கு இந்த மூணு ஆட்டத்துக்கும் போரான் ஹைட்ரஜன் போரான் இந்த மூணு ஆட்டத்துக்கும் காமனா இருக்கக்கூடியது ஒரே ஒரு பாண்ட் தான். அப்ப எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? 2 எலக்ட்ரான். அதனால தான் क्वेश्चन என்ன கேட்டனா 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படிங்கிறது எதுன்னு கேட்பாங்க. 3 சென்டர் 2 எலக்ட்ரான். இப்ப பாருங்க நல்லா கவனிங்க. 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இது, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இது. இது போரானா, இது என்னது ஹைட்ரஜன். இந்த போரான் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டு ஆட்டமா, ரெண்டு சென்டரா. அப்ப இது 2 சென்டரா, ஒரு சென்டர் போரான் இன்னொரு சென்டர் என்னது ஹைட்ரஜன். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஏன்னா ஒரு பாண்ட் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? இது 2 சிக்மா பாண்டா, இது என்னது பியூர்லி சிக்மா பாண்ட். அப்ப இது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். அப்ப 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எத்தனை இருக்கு? இது ஒரு 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், 2 சென்டர். அப்ப 4 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். அதான் pH பாண்ட். pH பாண்ட் அப்படிங்கிறது இது ஒரிஜினலி பியூர்லி சிக்மா பாண்ட். அப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இந்த ரெண்டு ஆட்டமும் காமன் கரெக்ட்டா. அதனால தான் 2 சென்டர். இதுல எத்தனை எலக்ட்ரான் பிரசன்ட் இருக்கு? 2 எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் இருக்கு. சோ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படிங்கிறது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் சொல்லக்கூடியது. சார் நீங்க சொல்றீங்களா இது 1 2 3 இது 3 சென்டர் தான். ஆனா எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு? அதனால தான் அந்த பாண்ட் பேர் என்ன சொல்றோம் மொமெண்டரி சிக்மா பாண்ட். நீங்க என்ன நினைச்ச கூடாது, இப்படி இதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதி இப்படி போட்டுப்பாங்க உங்களுக்கு கரெக்ட்டா. நார்மல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுதான் டைபோல். இதுவும் அதுவும் கரெக்ட் தான், மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பிரிச்சர்ட் ஹைட்ரஜன், இது டெர்மினல் ஹைட்ரஜன். அப்படினா இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு, இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு அர்த்தம் இல்லை. அது எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒன்னு above the plane, இன்னொன்னு below the plane இருக்கு. இதுதான் பிரிச்சர்ட் பாண்ட். இதுல இந்த பாண்ட் வந்து பியூர்லி பாண்ட் கிடையாது, ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான். இது ஒரு pH3 மாலிகுல், இது ஒரு pH3 மாலிகுல். இந்த ரெண்டு பாண்ட், இந்த பாண்ட் வந்து ரெண்டு ஆட்டத்துக்கு காமனா இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும். அதாவது மொமெண்டரி சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது போரான் ஹைட்ரஜன் போரான். எத்தனை சென்டர்? 3 சென்டரா. ஏன்னா இது ஒரு போரான் ஹைட்ரஜன் போரான். எத்தனை சென்டர்? 3 சென்டர். அப்ப எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். அப்ப 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எதுல பிரசன்ட் இருக்குன்னா BH3 பாண்ட்ல பிரசன்ட் இருக்குதா 3 சென்டர் 2 எலக்ட்ரான்.
ஆன்சர் அப்ப எத்தனை 3 சென்டர் 2 எலக்ட்ரான் இருக்கு இது ஒரு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அதனால இந்த பாண்ட் பேர் என்னது பனானா பாண்ட் இந்த பாண்ட் பேர் என்னது பனானா பாண்ட் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு இந்த பாண்ட் பேர் தான் பனானா பாண்ட் பேர் என்னது பனானா பாண்ட் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் இருந்தா மட்டும் அது பனானா பாண்ட் அதாவது பேக் பாண்ட் சொல்றாங்க பேக் பாண்ட் என்ன அர்த்தம் இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா இங்க ஒரு மெத்தில் 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 கரெக்ட்டா இது என்ன ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் இதோட ஜாமெட்ரி என்னது டெட்ராஹெட்ரல் அதோட ஷேப் என்னது பிரமிடல் ஷேப்பா ஸ்டெரிக் நம்பர் 4 1 லோன் பேர் பிரசன்ட் ஆனா பிரமிடல் 2 லோன் பேர் பிரசன்ட் ஆனா பெல்ட் ஷேப் வி ஷேப் அல்லது ஆங்குலர் ஷேப் எக்ஸாம்பிள் வாட்டர் 3 லோன் பேர் பிரசன்ட் ஆனா லீனியர் கரெக்ட்டா இப்போ இதுல வந்து ஒரு லோன் பேர் பிரசன்ட் ஆகுது CH4 டெட்ராஹெட்ரல் மீத்தேன் அது நோ லோன் பேர் நாலுமே என்னது சிக்மா பாண்ட் இது ஒரு லோன் பேர் 3 சிக்மா பாண்ட் என்னது இதுவும் ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் தான் பட் ஷேப் என்னது அந்த PCBRல நம்ம கிளியரா தெரியும் கரெக்ட்டா இப்போ இதுல இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரிச்சா இந்த கார்பன் எலக்ட்ரான் டெபிஷன் சென்டரா ரிச் சென்டர் கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கும் ஒரு பாண்ட் எங்க இருக்கு ரிமைனிங் இருக்கு 3 ஹைட்ரஜன் அதனால தான் கார்பனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எத்தனை பாண்ட் இருக்கும் 4 பாண்ட் இருக்கு எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ் சொல்லுவாங்க கார்பனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் என்னது எலக்ட்ரான் ஃப்ரீ சைஸ்னா நாட் எலக்ட்ரான் ரிச் நாட் எலக்ட்ரான் டெபிஷன் எலக்ட்ரான் அது எலக்ட்ரான் ரிச் கிடையாது எலக்ட்ரான் டெபிஷன் கிடையாது அதாவது லூயிஸ் ஆசிட் கிடையாது லூயிஸ் பேஸ் கிடையாது அது கார்பனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கார்பன்ல அதோட ஆக்டேட் வந்து 4 எலக்ட்ரான் வேகன்ட் ஆகுது கரெக்ட்டா 2p ல 3 இருக்கா 2s2 இருக்கும் 2p2 இருக்கும் கரெக்ட்டா 2s2 2p2 இது ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இது ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு 2s2 2p2 ஒரு எலக்ட்ரான் என்னங்க எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்ப டோட்டல் என்ன ஆயிடுது 1 1 1 1 அதனால கார்பன் வேலன்ஸ் ஆல்வேஸ் 4 4 மேல இங்க இருக்கா கார்பன் ரெண்டு வேலன்ஸ் பாசிட்டிவ் ஒன்னு 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் இல்லனா 4- ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் எதுல 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் CH4 கார்பன் ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது கார்பன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா அப்ப இது 4- எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 4 அப்ப CF4 ன்றது CCl4 கார்பன் கம்பேர் பண்ணும்போது குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா அப்ப இது 4+ இது என்னது 4- அப்ப 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் 4- ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் கார்பன் ஃபேமிலில கார்பன் மட்டும் தான் ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் 4- இருக்கும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 4+ இருக்கும் அல்லது 2+ இருக்கும் இன்னட் பேர் எஃபெக்ட் வரும்போது 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆகும் நார்மல் ஸ்டேட்ல 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆகும் ஆன்சர் கிளியரா புரியுதா அப்ப அத பொறுத்த வரைக்கும் இதுல வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருந்தாக்கா இதுல கார்பன் வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்ல அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா p ஆர்பிட்டால் எல்லாமே இருக்கு எல்லாமே ஆஃப் ஃபீல்ட் இருக்கா p ல 3 என்னது ஆஃப் ஃபீல்ட்னா மோர் ஸ்டேபிளா சோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாது இந்த கார்பனுக்கு டொனேட் பண்ண முடியாது சோ இந்த இதனுடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் என்னது அதனுடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் அதோட ஷேப் என்னது பிரமிடல் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இது sp3 ஹைபிரிடைசேஷனா sp3 என்னது டெட்ராஹெட்ரல் கரெக்ட்டா sp3 என்ன அர்த்தம் டெட்ராஹெட்ரல் இப்போ இதே காம்பவுண்ட்ல அதே சேம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு SiX3 இல்லனா SiMe3 ஒரு SiMe3 சிலிக்கான் இருக்கா Si கார்பனுக்கு என்ன இருக்கு சிலிக்கான் சிலிக்கான் என்ன ஆர்பிட்டால் பிரசன்ட் இருக்கு வேக்கன்ட் p ஆர்பிட்டால் இருக்கா p ஆர்பிட்டால் இருக்கு வேக்கன்ட் ஏனா 2p ஆர்பிட்டால் கீழ வரும்போது எல்லாமே என்ன ஆர்பிட்டால் பிரசன்ட் இருக்கு d ஆர்பிட்டால் இருக்கும் பட் வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கு ஆனா 2p சீரிஸை பொறுத்த வரைக்கும் p ஆர்பிட்டால் மட்டும் தான் என்ன ஆர்பிட்டால் இருக்காது நமக்கு போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் நியான் எல்லாத்துலயும் வேக்கன்ட் d ஆர்பிட்டால் இருக்காது ஆனா p ஆர்பிட்டால் இருக்கும் அது பார்ஷியலா இருக்கும் கரெக்ட்டா இந்த சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கு என்ன இருக்கு சிலிக்கான் கார்பன் 2p ஆர்பிட்டால் சிலிக்கான் என்னது 3p ஆர்பிட்டால் அப்ப இதுல என்ன பிரசன்ட் இருக்கும் வேக்கன்ட் d ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணும் அப்ப இதுல எல்லாத்துல என்ன பிரசன்ட் இருக்கும் வேக்கன்ட் d ஆர்பிட்டால் பிரசன்ட் இருக்குமா அப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும் d ஆர்பிட்டாலுக்கு வேக்கன்ட் d ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணும் சோ இது லூயிஸ் ஆசிட் ஆகும் லூயிஸ் பேஸ் ஆகும் இது லூயிஸ் ஆசிட் ஆகும் அப்ப இதோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா n டபுள் பாண்ட் n SiMe3 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 கரெக்ட்டா இது என்ன ஹைபிரிடைசேஷன் sp2 டபுள் பாண்டட் சிஸ்டம் என்ன அர்த்தம் sp2 இது sp2 ஹைபிரிடைசேஷன் இது என்னது
sp3 hybridization அப்ப இதெல்லாம் ட்ரைகோனல் பிளேனரா ட்ரைகோனல் பிளேனா ஆமாவா இல்லையா sp2 hybridization ஆனா பாண்ட் ஆங்கிள் 120 ட்ரைகோனல் பிளேனா sp3 hybridization ஆனா பாண்ட் ஆங்கிள் 190 டிகிரி டெட்ராஹெட்ரல் ரைட்டா அப்ப பேக் பாண்டிங்ங்கிறது என்னது ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டியும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருந்தா இந்த பாண்ட் பேர் தான் என்னது பேக் பாண்ட் தான் பண்ணனா பாண்ட் பேக் பாண்டா பண்ணணும் அதே மாதிரி தான் இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது இங்க சிக்மா பாண்ட் வந்து டொனேட் பண்ணுது மொமெண்டரிலி சிக்மா அது பேர் என்னது மொமெண்டரிலி சிக்மா ஆன்சர் புரியுதா சார் இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலே அது வாங்குறதுக்கு ஆட்கள் இருந்தா தான் என்ன பண்ண முடியும் எலக்ட்ரான் வாங்க முடியும் என்ன ஆர்பிட்டால் இல்ல வேக்கன்ட் d ஆர்பிட்டால் வந்து கிடையாது ஏனா கார்பன் அப்படிங்கிறது 2p ஆர்பிட்டால் இதுல என்ன ஆர்பிட்டால் இல்ல வேக்கன்ட் d ஆர்பிட்டால் இல்ல பட் சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் வேக்கன்ட் d ஆர்பிட்டால் இருக்கு இமிடியேட்டா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணி டபுள் பாண்டா ஃபார்ம் பண்ணுது கரெக்ட்டா அப்ப நைட்ரஜன் என்ன பிளஸ் ஆயிடுமா நைட்ரஜன் பிளஸ் ஆயிடும் டபுள் பாண்ட் சிஸ்டம் இருந்தா என்ன ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன் இது பேர் தான் பேக் பாண்ட் அல்லது பனானா பாண்ட்னு சொல்றோம் பேக் பாண்ட் அல்லது பனானா பாண்ட் மீனிங் புரியுதா அப்ப இதுல பனானா பாண்ட் அப்படிங்கிறது இந்த மொமெண்டரி சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது தான் क्वेश्चन எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்றதுனா இதுல எதெல்லாம் லெந்த் பாண்ட் ஸ்டேட்மென்ட் ஆஃப் பாண்ட் கேட்டது BH3 அப்படிங்கிறது sp2 ஹைபிரிடைசேஷன் ஏனா 6 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் sp2 கார்பன் ட்ரைகோனல் பிளேன் அப்ப இது sp2 ஹைபிரிடைசேஷன் பட் டைபோரேன் அப்படிங்கிறது இதனுடைய 2 மாலிக்யூல் சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியதா டைபோரேன் கரெக்ட்டா ஒரு BH3 இன்னொரு BH3 விட மொமெண்டரி சிக்மா பாண்ட் மூலமா என்ன பண்ணுது ஒரு P2H6 வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது கரெக்ட்டா இல்லையா அப்ப BH3 அப்படிங்கிறது sp2 கார்பன் P2H6 அப்படிங்கிறது sp3 கார்பன் ஆன்சர் புரியுங்களா செகண்ட் how many numbers of terminal hydrogen present கேட்டோம் டைபோரேன்ல எத்தனை டெர்மினல் ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு இது ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன் இது ஒரு டெர்மினல் ஹைட்ரஜன் இங்க ரெண்டு டெர்மினல் ஹைட்ரஜன் அப்ப டோட்டல் எத்தனை 4 டெர்மினல் ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு கரெக்ட்டா 4 டெர்மினல் ஹைட்ரஜன் பிரிட்ஜெட் ஹைட்ரஜன் 2 பிரிட்ஜெட் ஹைட்ரஜன் கரெக்ட்டா 2 பிரிட்ஜெட் ஆன்சர் புரியுதா அடுத்த क्वेश्चन அந்த ஷார்ட் லெந்த் அதாவது பாண்ட் லெந்த் வந்து எதுக்கு அதிகம் அதாவது the Bridget boron hydrogen is shorter than terminal hydrogen terminal boron and hydrogen இந்த boron terminal இருக்கக்கூடிய boron and hydrogen உடைய bond இருக்கும் Bridget இருக்கக்கூடிய boron and hydrogen உடைய bond இருக்கு எதுக்கு bond length அதிகம் கேட்பாங்க எதுக்கு bond length அதிகம் இந்த Bridget present இருக்கக்கூடிய boron and hydrogen இருக்கக்கூடிய bond length வந்து அதிகம் இதனுடைய லெவல் எவ்வளவுனா 131 பிகோமீட்டர் இந்த லெவலுக்கு பிகோமீட்டர் அப்படிங்கிறது bond length மெஷர் பண்றதுக்கான ஒரு யூனிட் கரெக்ட்டா இந்த boron and hydrogen terminal இருக்கக்கூடிய boronக்கு hydrogen இருக்கக்கூடிய bond length வந்து 117 picometer 117 picometer பட் இந்த terminal picture இருக்கக்கூடிய boron and hydrogen இருக்கக்கூடிய bond length எவ்வளவு 131 picometer ஸ்டேட்மென்ட்ல எப்படி கேட்பானா the Bridget boron and hydrogen is shorter than Bridget hydrogen கரெக்ட் தானே SR bound கேட்டனா ட்ரூ ஸ்டேட்மென்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் கேட்டனா இந்த Bridget present ஆகக்கூடிய boron and hydrogen bond length shorter than Bridget boron and hydrogen ஆன்சர் புரியுதா இது கேட்க சப்போஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க வேல்யூ எதுவுமே கேட்க மாட்டாங்க நாம பிகோமீட்டர் எவ்வளவு bond length எவ்வளவு கேட்க மாட்டாங்க Bridget இருக்கக்கூடிய bond length வந்து shorter அத மட்டும் தெரியும் எதை கம்பேர் பண்ணும்போது அதாவது டெர்மினல் எதை கம்பேர் பண்ணும்போது Bridget கம்பேர் பண்ணும்போது எத்தனை pH bond வந்து present ஆகுதுன்னு கேட்போம் total number of pH bond total number of pH bond அதான் கரெக்ட் 6 1 2 3 4 5 6 7 8 total number of pH bondங்கறன எத்தனை அது மொமெண்டரி சிக்மா பாண்ட் தான் எத்தனை pH bond ngana அர்த்தம் 6 அடுத்த क्वेश्चन என்னன்னா how many numbers of atom இதெல்லாம் क्वेश्चनல கேட்கக்கூடிய possible how many number of atom present in the plane present in the plane என்னது ஆன்சர் 2 3 4 6 எத்தனை ஆட்டம் வந்து அதாவது பிளேன்ல பிரசன்ட் பிளேன்ல அர்த்தம் டயக்ராம் பிளேன்ல அதாவது பிளேன் எது மட்டும் தான் இல்லன்னு சொன்னா இந்த பிக்சருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் எது இல்ல இந்த பாருங்க இது போரான் இதுவும் போரான் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இந்த போரான்ல இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இது ரெண்டும் எது இல்ல பிளேன் இல்ல ஒன்னு எபோவ் தி பிளேன் இருக்கு இன்னொரு பிலோ தி பிளேன் இருக்கு ரிமைனிங் இருக்கு pH2 1 2 3 இங்க ஒரு பிளேனா இந்த மூணு என்னது பிளேன் இருக்கு இந்த மூணு என்னது பிளேன் இருக்கு எது மட்டும் தான் பிளேன் இல்ல
இந்த சுத்தில இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் எது இல்ல அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் தி பிளேன் எத்தனை 8 ஆட்டம் இருக்கு அந்த 8 ஆட்டமும் எத்தனை இருக்கு PHP பாண்ட்கள் 8 1 2 3 4 5 6 7 8 PHP பாண்ட் அதாவது pH பாண்ட்களான 8 total number of atom present in the plane அப்படி கேட்டானது 6 total number of atom does not present in the plane கேட்டானா எனது ஒரு ஹைட்ரஜன் பிரிட்ஜ்ல இருக்கு இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன் இந்த ரெண்டு மட்டும் தான் எதுல இருக்காது பிளேன்ல இருக்காது क्वेश्चन கேக்குறது எது அதோட ஹைபிரிடைசேஷன் கேட்கலாம் எத்தனை PHP பாண்ட் இருக்குன்னு கேட்கலாம் இல்லனா PHP பாண்ட் கேட்கலாம் எது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் கேட்கலாம் எது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் கேட்கலாம் இந்த ரெண்டும் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் ரெண்டு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு 2 சென்டர் 2 எலக்ட்ரான் 1 2 சென்டர் 2 எலக்ட்ரான் 2 2 சென்டர் 2 எலக்ட்ரான் 3 2 சென்டர் 2 எலக்ட்ரான் 4 அப்ப 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து 4 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து 2 அத பிரிட்ஜ் ஆயிடுச்சு எத்தனை ஆட்டம் வந்து பிளேன் இருக்குனா இந்த 6 ஆட்டம் மட்டும் தான் பிளேன் இருக்கு இது எபோத பிளேன் இது பிலோ தி பிளேன் இல்ல இது பிலோ தி பிளேன் இது எபோத அப்ப ரெண்டு ஆட்டம் வந்து பிளேன்ல இருக்கு ஆன்சர் பண்ணீங்களா ஏதாவது டவுட் இருக்கா சரிங்களா அடுத்த क्वेश्चन என்னன்னா இந்த டைபோரேனை பொறுத்த வரைக்கும் B2H6 highly air sensitive air sensitiveனா ஈஸி என்ன பண்ணனும்னா இந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஹைலி அதிகமான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேச்சர் உண்டு ஆனா அதனுடைய ஹையர் போரியன் என்னது B2H6 ஒரு 2 மோல்ஸ் எடுத்துக்கோனா நமக்கு B4H10 OH இதெல்லாம் ஹையர் போரியன் அப்புறம் அதாவது B2H6 அப்புறம் B3 B4 B5 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹையர் போரியன்ஸ் எல்லாமே ஏர் சென்சிட்டிவ் கிடையாது அதெல்லாம் ஏர்ல ஸ்டேபிள் இன் நேச்சர் பட் டைபோரேன் மட்டும் என்னது அன்ஸ்டேபிள் எதுல ஏர் ஆன்சர் பண்ணுங்க இது யூபில இருக்கக்கூடிய ஸ்டேட்மென்ட் அப்படியே क्वेश्चनல கேட்பாங்க ஆன்சர் பண்ணுங்க நமக்கு திரும்ப கேட்கக்கூடிய क्वेश्चन டைபோரேனை பொறுத்தவரைக்கும் எத்தனை PHB பாண்ட் வந்து இருக்கு எத்தனை BH பாண்ட் வந்து இருக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கு எத்தனை PH பாண்ட் இருக்கு 3 சென்டர் எது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் இது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் இது எது பனானா பாண்ட்னு கேட்பாங்க PHB தான் பனானா பாண்ட் ஆன்சர் பண்ணுங்க இது என்னது பனானா பாண்ட் கரெக்ட்டா இது டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் இந்த மாதிரியான விஷயம் அது ஒரே ஒரு என்னன்னா ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரிஞ்சா போதும் இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் என்னுடைய பாண்ட்ல வந்து கம்மி கம்பேர் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணும் அதாவது ஸ்டேட்மென்ட்ல நீட்ல கேட்ட क्वेश्चन 2021 கேட்ட क्वेश्चन என்னன்னா the terminal BHP the terminal BH bond shorter than the bridged BH bond கரெக்ட்டா ஏனா இந்த பாண்ட் வந்து என்னது ஏனா ஒரு பிகோமீட்டர் நம்ம தியரிட்டிக்கலா பாக்கும்போது எக்ஸ்பெரிமெண்டல்ல 131 பிகோமீட்டர் இதுக்கு 170 பிகோமீட்டர் சோ இந்த பாண்ட் வந்து லாங்கர் இந்த பாண்ட் வந்து ஷார்ட்டர் இந்த மாதிரியான क्वेश्चन எது கேட்டாலும் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிடணும் எதுதெல்லாம் பிளேன்ல இருக்கு அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க BH பாண்ட் கேக்குறாங்களா BHP பாண்ட் கேக்குறாங்களா 3 சென்டர் 2 எலக்ட்ரானா இல்ல 2 சென்டர் 2 எலக்ட்ரானா எத்தனை ஆட்டம் பிளேன்ல பிரசன்ட் இருக்கு எத்தனை ஆட்டம் அவுட் ஆஃப் தி பிளேன்ல இருக்கு அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன BH3 உடைய ஹைபிரிடைசேஷன் என்ன B2H6 உடைய ஹைபிரிடைசேஷன் என்ன இல்ல இந்த மாதிரியான காம்பவுண்ட் கொடுத்துட்டு எது பனானா பாண்ட்னு கேட்டோம் எது பிளாக் பாண்ட்னு கேட்டோம் எல்லாம் கொடுப்போம் ஆன்சர் புரியுங்களா டைபோரேன்ல இந்த மாதிரியான பாயிண்ட் திரும்ப கேட்டோம் சரிங்களா அதே மாதிரி எது ஏர் சென்சிட்டிவ் B2H6 B4H10 B5H12 இந்த மாதிரியான கொடுப்பாங்க ஹையர் போரியன்ஸ் எல்லாமே ஏர்ல மோர் ஸ்டேபிள் பட் டைபோரேன் மட்டும் என்னது ஹைலி அன்ஸ்டேபிள் அதனால தான் உடனே நம்ம இமிடியேட்டா என்ன பண்ணா ஏர்ல பிரசன்ட் ஆகக்கூடிய ஓட்டு கூட ரியாக்ஷன் நமக்கு அதிகமான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் ஆன்சர் புரியுங்களா அந்த பேக் பாண்ட்ங்கிறது சிக்மா பாண்டா பை பாண்டா பை பாண்ட் பேக் பாண்ட் அப்படிங்கிறது அதாவது ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் அர்த்தம் நமக்கு என்னது இந்த பாண்ட் வந்து ஆல்வேஸ் வந்து கோஆர்டினேட் பாண்ட் ஆல்வேஸ் என்னது சிக்மா பாண்ட் பை பாண்ட் அப்படிங்கறத கோஆர்டினேட் பாண்ட் அல்லது டேட்டிவ் பாண்ட் அதுக்கு என்னது டேட்டிவ் பாண்ட்னு சொல்லலாம் இல்லனா கோஆர்டினேட் பாண்ட்னு சொல்லலாம் இல்லனா பேக் பாண்ட்னு சொல்லலாம் எது சொன்னாலும் கரெக்ட் சோ அது வீக் பாண்ட் இது ஆமா ஒன் ஆஃப் தி வீக் பாண்ட் சரிங்களா இது கிளியரா புரியுதா இந்த டைபோரேன்ல क्वेश्चन இப்படி தான் வரும்